ஹாய் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்போவும் ஸ்டடி விலாக்ஸ் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த விலாகு. இந்த விலாகில் வந்து நம்ம டே லைஃப்பில் என்னெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காக்காவுக்கு அம்மா சோறு வச்சுட்டாங்களான்னு பார்த்தேன். சோறு வைக்கல. காக்கா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. சரி உள்ளே போய் பார்த்தா காக்காவுக்கு வந்து அம்மா சோறு போட்டு வச்சுருந்தாங்க. நான் மாடியில் வைக்கல. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மா துணி துவச்சி காய போட்டிருந்தாங்க. துணி லைட்டாக தான் காஞ்சிருந்துச்சி, நல்லா காயலை. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதனால தொட்டு பார்த்தேன். பார்த்ததில் அது காயவே இல்லை. சரி அப்புறமா எடுத்துக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் டெரஸை கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு ரோஸ் அழகாக பூத்து கிடந்துச்சு. இது கொஞ்சம் விரிய வேண்டியதுனால அப்படியே போட்டாங்க போல் அம்மா. நிறைய பாத்திரம் இருந்துச்சு கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி மாற்ற போகிறோம். இது பிஃபோர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு காமிக்கேன். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்ருந்தேன் கொஞ்சம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டாண்ட் காமிச்சிருப்பேன். அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி இதில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோடய ப்ளேஸில் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அம்மா. அது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி என்ன சாப்பாடுனா சாம்பார், அப்புறம் சட்னி, பொங்கல். இது வந்து மார்னிங்க்கு. லன்ச் என்னதுன்னா சோறு, அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு வெண்டைக்காய் கூட்டு அவ்வளோவா பிடிக்காது. அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு கூட்டு செய்கிறேன் அப்படின்னு அம்மாட்ட கேட்டிருந்தேன். ரசம் வச்சுருந்தாங்க. இதுதான் இன்றைக்குடைய லன்ச். இது வந்து பால், அது காலையில் போட்டது. இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதை காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இருந்துச்சுங்கிறதுனால சோப் போட்டு கழுவிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோப் போட்டு வச்சாச்சு. நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் இடம் இல்லாததுனால இது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாண்டில் வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ண குப்பை கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதை க்ளீன் பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். க்ளீன் பண்ணியும் விட்டேன். அதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட்டெலாம் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு வயிறு பசிச்சிட்டு, ஸோ கேக் இருந்துச்சு, அதனால் சாப்பிட்டுட்ருந்தேன். எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.